அட, கந்தனை அழகுபடுத்தி பார்க்கும் கந்தர் அலங்காரம். இதோ திருந்த எனத் தொடங்கும் 5வது பாடல். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்று அழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. இந்த 5வது பாடலுக்கான பொருள்: உலகம் அனைத்தையும் பெற்று அருளிய பொற்பாவை உமாதேவியின் ஞானப்பாலை பருகிய பின்னர் சரவண பொய்கையில் உள்ள தாமரை மலர் தொட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய 6 கிருத்திகைகள் பாலையும் உண்ண விழையவே அவர்கள் அனைவரின் விருப்பத்தையும் நிறைவேற்ற ஆறுமுகமாக திருவுருவம் கொண்டான் முருகன். அது மட்டுமா, எதிரிகள் அஞ்சும்படியாக கடல்கள் வற்றவும் கிரௌஞ்ச மாலை பிளந்து அழியவும் சூரபத்மன் முதலான அசுரர்களை அழியச் செய்தவன் முருகன். இப்படி பல திருவிளையாடல்களை செய்து உலகத்தாரால் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தலைவன், அதாவது குறிஞ்சி கிழவன் என புகழப்பட்டு ஓதப்படுகிறான். அடுத்த பாடல் அருணகிரிநாதர் வழங்கிய 6வது பாடல். இறைவனின் மீது கொள்ளும் தூய பக்தி அளிக்கும் பேரன்பை விளக்குகிறது. உலக இன்பங்களை விட ஆன்மீக இன்பமே மேலானது என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது இந்த பாடல் வரிகள். இதோ அந்த பாடல். பெரும்பை புனத்தினுள் சிறு ஏனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரம ஆனந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. அதாவது, பசுமையான திணைக்கொல்லையை காவல் செய்கிறார் வள்ளியம்மை. இங்கு வள்ளியம்மையை ஜீவாத்மாவோடு ஒப்பிடுகிறார் அருணகிரிநாதர். வள்ளியை விரும்புகின்ற திருமுருக பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க, அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பத்தை அனுபவித்து அந்த இனிமையை உணர்ந்தபோது இனிய கரும்பும் துவராகி தேனும் புளித்து கசந்து விட்டதாம் அருணகிரிநாதருக்கு. கருணைக்கடலே கந்தா போற்றி.